ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் தண்டவாத் பிரணாம்ஸ். நம்ம இப்போ வால்மீகி ராமாயணத்தில் அடுத்த காண்டத்துக்கு போகிறோம். அரண்ய காண்டம். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, ராமாவோட ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். அயோத்தியாவிலேருந்து அவரை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தமசா நதி வழியாக வராரு. ஒரு நைட் அங்கே தங்குறாரு. அதுக்கப்புறம் குஹா அவரோட நண்பர் வேட நண்பரை பார்க்குறாரு. ஸ்ருங்கவேரபுரா அப்படிங்கிற இடத்துல பார்க்குறாரு. அவர் நிஷாத குல தலைவன். அவர்கிட்ட நல்லா சந்தோஷமாக அவங்க பேசிட்டு நல்லா அங்கே படுத்து தூங்கிட்டு அதில் ஒரு கதை சொல்லப்படுது. என்னென்னா, லக்ஷ்மணன் வந்து தூங்காமல் முழிச்சிட்ருப்பார். 2 வகையான கதை கேட்டிருக்கேன். ஒன்று, லக்ஷ்மணன் தூங்காமல் முழிச்சு ராமனை பார்த்துக்குவார். அந்த சமயத்தில் குஹாவும் லக்ஷ்மணனும் நைட்டு பூரா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. குஹான் சொல்லுவான், நீங்கள் தூங்குங்கன்னு லக்ஷ்மணன் கிட்ட சொன்னால், லக்ஷ்மணன் இல்லை வேண்டாம், ராமசீதை தூங்குறாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால 2 பேரும் முழிச்சுட்டு பேசுறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, லக்ஷ்மணன் தூங்காம, அதே காரணத்துக்காக லக்ஷ்மணன் தூங்காம இருப்பாப்படி. என்னன்னா, ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் பெரிய மாளிகையில இருந்தவங்க இப்படி வந்து இங்க கீழே படுத்திருக்காங்களே பூமி மேல அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல தூக்கம் வராம அவரு லக்ஷ்மணன் அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. ராம் சீதை தூங்குற இடத்துல சுத்தி சுத்தி வருவாரு. குஹனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை ராமனை ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு லக்ஷ்மணன் சுத்துற இடத்துல குஹன் பின்னாடியே போறாங்களாம். அதுக்கு பின்னாடி குஹனோட வேட குலத்துல இருக்கிறவங்க மற்றவங்க இருப்பாங்கள்ல, குஹனை ஃபாலோ பண்றவங்க, அவங்க எல்லாம் குஹன் மேல சந்தேகப்பட்டுட்டு ஒருவேளை நம்ம தலைவர் ஏதாவது பண்ணிடுவாரோ ராமரை அப்படின்னு அவரு பின்னாடியே இவங்களும்ட்டு எல்லாரும் பிரதீட்சை பண்றாங்களாம். அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவை ராமனோட திருமுகத்தை பார்த்தோம்னா நமக்கே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு போல தோணும். அவர் பாதுகாப்பா இருக்கணும்னு தோணும். அதுதான் உண்மையான பக்தனுக்கு அழகு இல்லையா. நம்ம வந்து நமக்காக கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பக்தி கிடையாது. அது வந்து எப்படி ஆகும், வியாபாரம் ஆயிரும். நான் இதை பண்றேன், நீ எனக்கு அதை பண்ணு பகவானே அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு டீலிங், பிஸ்னஸ் டீலிங், வியாபார இது சூட்சுமம். ஆனா நம்ம பக்தர்களா இருக்கும்போது நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், பகவானோட நலனை தான் நம்ம கேட்போம். பகவானே நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அது வந்து உயர்ந்த ரக பக்தி இல்லையா. அது நம்ம அந்த பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நீங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். அது மாதிரி லக்ஷ்மணன் வந்து குஹனோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பகவானோட சேஃப்டி, அவரோட இதுக்காக, பாதுகாப்புக்காக எல்லாருமே நினைக்கிறாங்களாம். அதுதான் உண்மையான பக்திங்கிறதுக்கு அங்க ஆச்சாரியர் குறிப்பிடுறாங்க. அடுத்தது குஹன் பார்த்து முடிச்சுட்டு குஹன் படகு ஏற்பாடு பண்ணனோனையும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு அடுத்தது போறாங்க திரிவேணி சங்கமத்துல. அதுக்கப்புறம் அங்க பரத்வாஜ முனிவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வால்மீகி ஆசிரமத்துக்கு டைரக்ட் பண்றாரு. வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தோடனே சித்திரக்கூட்ல வந்து நீங்க போய் தங்கிக்கங்க அப்படின்னு அவரு சஜஸ்ட் பண்றாரு. வால்மீகி ஆசிரமத்துல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஆனா சீதாமா இங்கதான் திருப்பி வருவாங்க. ஆனா வால்மீகி 2-3 தடவை ஆசிரமம் மாத்திருவாரு. அதுல பித்தூருக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் நைமிஷரண்யா, அப்புறம் சித்திரக்கூட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல மாத்திருவாங்க. இந்த சித்திரக்கூட்டுங்கிறது ஒரு பெரிய ஏரியா, ஃபாரஸ்ட் கிட்ட. அதனால அது பக்கத்துலயே தான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி போக போக ஒவ்வொரு முனிகளை பார்க்குற மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் சித்திரக்கூட்டில் வந்து அவங்க அந்த ஏரியாலேயே அந்த பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா அத்ரிமுனி அனசூயா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரிசுலாம் சீதாமாக்கு கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் அங்கே சித்திரக்கூட்டில் இருக்க முடியல. பரதர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜிஸ் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா, மியூட்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அத்ரிமுனியை பார்த்துட்டு சீதாமாக்கு அனசூயா வந்து சில பரிசுகள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க, நல்லாவே சந்தோஷமாக தங்கியிருக்காங்க. அங்கே நல்ல இடமா இருக்குது. அங்கே பக்கத்துலேயே முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் பரதரும் அந்த அயோத்தியாவிலிருந்து அந்த படைகள் அதெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு தொந்தரவான மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறதுன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து இதுக்கு கிளம்பிடலாம், சித்திரக்கூட்லேருந்து
இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தண்டகாரண்யா போலான்னு அத்ரிமுனி கிட்ட கேக்குறாரு ராமர். ஆனா தண்டகாரண்யால ரொம்ப ஃபெரோஷியஸ் டீமன்ஸ் இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமான அசுரர்கள் எல்லாம் இருக்கிற இடமாச்சு, ராட்சசர்கள். நீ போய் அங்க என்ன பண்றது ராமா, இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு. இல்ல இல்ல நான் அங்க கிளம்புறேன் அப்படின்னு. ஏன்னா ராமருக்கு தெரியும் அடுத்தடுத்து எங்க கிளம்பணும், யார் யாருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும், யார் யார பாவத்திலிருந்து விமோச்சனம் பண்ணணும், எந்தெந்த பக்தர்களுக்கு அவங்கவுங்களோட பக்திக்கு தகுந்த மாதிரி ஏ யத்தாமா பிரபத்தியத்தே தாம் சைஸ்வ பஜாமியகம் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா. நம்மளோட பக்திக்கு நம்ம எவ்வளவு தூரம் பாசம் காமிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவரும் பாசம் காமிப்பாரு. அதுக்கு மேலேயே காமிப்பாரு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ணாம பகவான் எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே படியிழக்கிறவர் பகவான் தான். நாத்திகனா இருந்தாலும் சரி, ஆஸ்திகனா இருந்தாலும் சரி, மயிலா இருந்தாலும் சரி, மானா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் மழை, தண்ணி, சாதம், எல்லாமே ஃபுட்டு எல்லாமே கொடுக்கறது பகவான். ஆனா என்னன்னா நம்ம ஆறறிவு படைச்ச ஜீவன்களா இருக்கும் போது நம்ம அறிவை தேடி போகணும், ஞானத்தை தேடி போகணும். 4 விதமான புண்ணியம் பண்ணவங்க, புண்ணியம் பண்ணதுல 4 விதமான மக்கள் அவங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா, மக்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷனா ஆல்ரெடி அவங்க நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்கள 4 விதமான மக்கள் தான் பகவானை போய் அடைவாங்களாம். எப்படி அடைவாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. அடையறதுங்கிறது பிரேம பக்தி வரைக்கும் நவவித பக்தி, ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி 9 படிக்கற்கள் இருக்கு, ஏணி படிகள் மாதிரி போகுது இல்லையா, அதெல்லாம் இருக்கு. பட் அதுல 4 விதத்துல ஒண்ணு வந்து துயரமா இருக்கிறவங்க பகவான் கிட்ட போவாங்க. அப்புறம் அது என்னது, இதெல்லாம் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஞானத்தை தேடி போறவங்க, ஆல்ரெடி ஞானியா இருக்கிறவங்க இன்னும் அவங்கள பதப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி போறவங்க, அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த இதுல இருக்கிறவங்க, அதாவது ஆல்ரெடி இருக்கிறவங்க இல்ல, அதான் ஞானி தான் அந்த ஆல்ரெடி அந்த பாத்துல இருக்கிறவங்க. இன்னொன்னு வந்து அந்த டிசையர் ஃபார் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம், அர்த்தார்த்தி ஞான ஜிக்னாஷ அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில வரும், கிருஷ்ணர் சொல்லுவாரு. அந்த பணத்தை தேடி போறவங்க, பணம்னா வெல்த்து, அது வேலை வாய்ப்பாகட்டும், கல்யாணம் பண்ணி கொடுக்கறவனும் பெண்ணுக்கு இல்ல பையனுக்கு, இல்ல எனக்கு அது வேணும், சொத்து வேணும், காசு பணம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், போல்ட் வேணும்னு கேட்டு போறவங்க, அது ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதம் பகவான் அதுல சொல்றாரு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு பக்தி லெவல்ல வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் தான் ராமரை சந்திக்கிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும். இப்போ ராமர் லீலையில ஒருத்தர் வர்றாருன்னா சும்மாவா இல்லையா. இப்போ இந்த இடத்துலதான் விராதன் அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சசனை சந்திக்கிறாங்க அவங்க போற வழியில. இந்த விராதன்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கந்தர்வனா, தும்புரு அப்படிங்கிற ஒரு கந்தர்வனா இருந்து ஒரு அப்சரா மேல, அந்த ரம்பை இருக்காங்கல்ல அவங்க மேல ஆசைப்பட்டதுனால குபேரனுக்கு வந்து கோபம் வந்துரும். அவர் தான் தலைவர் இல்லையா, அவருக்கு வந்து கோபம் வந்து சபிச்சிருவாரு, போய் ஒரு ராட்சசனா போய் பிறக்கணும் அப்படின்னு. ஆனா ராமர் வரும்போது உன்னை அவர் சாபத்திலிருந்து விமோச்சனம் பண்ணுவாரு அப்படின்னு. அதே மாதிரி சாப விமோசனம் கிடைச்சிரும். இந்த விரோதம் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க அடுத்தது சரபங்கா ஒன்ஸ் அவங்க சாபத்திலிருந்து விமோசனம் கிடைச்ச உடனேயும் அதை வந்து சாதாரணமா கொல்ல முடியாது விராதனை. அதனால குழி தோண்டி அவனை வந்து கொன்னு உள்ள போட சொல்லிடுவா அப்படி விராதனே. இல்ல ஒரு இடத்துல விராதனே சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல ராமர் வந்து சொல்லுவார் லக்ஷ்மணன் கிட்ட, குழியை தோண்டு நான் இந்த ராட்சசனை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா விராதனுக்கு தெரிஞ்சிரும், ஃபர்ஸ்ட் ராட்சசனா தான் நடவடிக்கை எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ராமரை பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே ராமர் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் குழியில போட்டு புதைச்சு அவனை சாகடிச்ச உடனே அவன் செலஸ்டியல் ஃபார்ம்ல வருவா அப்படி விராதன் வந்து. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரபங்கா முனிவரை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, வேடிக்கையில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பகவான் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போது அவங்க வந்து அடுத்தடுத்து எங்க போகணுங்கிற சொல்ற மாதிரி அந்த செய்தி போயிட்டே இருக்கும். செய்தினா அந்த ஜேர்னியோட ரூட் மேப் போய்கிட்டே இருக்கும். இல்ல சில சமயங்கள்ல தண்டகாரண்யா வரணும்னு முடிவு பண்ணது என்னமோ ராமா தான். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் முக்காவாசி சமயத்துல பார்த்தோம்னா ஏறத்தாழ பகவான் கேட்பாரு, அடுத்தது நான் எங்க போலாம், எங்க போய் கொஞ்ச நாள் தங்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல தங்க மாட்டார் இல்லையா, கொஞ்ச நாள் தங்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி அடுத்தது எங்க போலாம் அப்படின்னு சரபங்கா
ஆசிரமத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரபங்க ஆசிரமத்துக்கிட்ட வரப்போ இந்திரன் வந்து சரபங்கா கிட்ட பேசிட்டு இருப்பா, அப்படி ராமர் பாத்துருவாரு. இந்திரன் வந்து ராமன் பார்த்த உடனே சரபங்கன் முனிவர்கிட்ட என்ன சொல்லுவாரு, ராமர் பாக்குறாரு, இப்ப நான் ராமரை பார்க்க விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போயிருவாரு. அப்ப சரபங்க முனிவர்கிட்ட வந்து ராமர் ரொம்ப பவ்யமா கேட்பாரு, நான் இதை கேட்கலாம்னா நீங்க சொல்லுங்க, அதாவது நீங்க எனக்கு இதை சொல்லலாம்னா நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி, எதுக்கு வந்து இந்திரா உங்களை பார்த்துட்டு போறாரு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து ரொம்ப தபஸ்யெல்லாம் பண்ணதுக்கு எனக்கு பிரம்மலோகத்துல இடம் கிடைச்சிருக்கு, அதனால கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இடம் கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இடம்னா இது என்ன ஐஐடியில இடம் கிடைச்சிருக்குன்னு அப்படி இல்ல, அவரோட தபஸ்யத்துக்கு பிரம்மலோகத்துக்கு. இப்ப எப்படி ஒருத்தரோட ஆய்வு இல்ல ஆயுசு காலம் முடியும் போது அடுத்தது அவங்க எந்த டெஸ்டினேஷன் போவாங்க அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு பாத்தீங்களா. அந்த அந்த கால அந்த அந்த காலே அப்படின்னாலே அந்த கடைசி நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அதுபடி அதுவாவே மாறுவோம், இல்லைன்னா எதை ஆசைப்படுறோமோ அதுவாவே பிறப்போம், இல்லைன்னா அந்த இடத்துக்கு போவோம். இப்ப நம்ம வந்து தேவி தேவர்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த லோகத்துக்கு போவோம் அப்படின்னு வரும். கடைசி நேரத்துல யார நினைக்கிறோம், எதை நினைக்கிறோம். இப்ப எப்படி பரத மகாராஜ் மான நினைச்சு மானா பிறப்பாரு அடுத்த பிறவியில அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஜடபரதா பிறப்பாருன்னு. அந்த மாதிரி பிரம்மலோகத்துக்கு இவருக்கு போறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு இவர் தபஸ்யா பண்ணிட்டாரு. ஆனா இவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாராம் இந்திரா கிட்ட. இல்ல, நான் ராமா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், ராமாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராமர், இப்பதான் நான் உன்னை பார்த்துட்டேனே, நான் இப்போ வந்து கிளம்ப போறேன், ஆஹ் அப்ப வந்து சுதீக்ஷனாவை போய் பாருன்னு இவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவரு தீய வரவழைச்சு, நான் உன் கண்ணு முன்னாடியே நான் இப்ப என் உயிரை விட்டுக்கிறேன் அப்படின்னு மந்திரம் எல்லாம் ஓதி அதுல உயிரை விட்டுக்குவாரு. அந்த உயிரை விடும்போது அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பாடி இருக்கும் இல்லையா. இப்ப நம்மளோட சரீரம் வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது, ஆனா ஆத்மாங்கிறது சச்சிதானந்தத்தினால ஆனது இல்லையா. அது அந்த ஆத்மா வந்து பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு சூட்டபிளான ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிரும். வைகுந்த லோகத்துக்கு போறதுக்கு ஒரு தனி சரீரம் இருக்கு. அது வந்து சரீரம் வந்து அதுவும் ஆன்மீக சரீரம் இல்லையா. நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போகும்போது ஆன்மீக சரீரம், பிரம்மலோகத்துக்கு போற மாதிரி பிரம்மலோகத்து சரீரம். இப்ப தேவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா கீழே கால் படாது, நின்று அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே தான் இருப்பாங்க, அப்படியே மிதந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சரீரம் அவங்களுக்கு, அவங்கனால மறைய முடியும். இப்போ அனுமானன் சுக்ரீவாவே பார்த்தா அவங்க விருப்பப்படி அவங்களோட உடலை மாத்திக்க முடியும், பெருசா மாற முடியும், வேற மாதிரி உருவத்தை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி அவங்களோட தபஸ்யாக்களுக்கு சக்தி தகுந்த மாதிரி அவங்கனால சில செயல்களை செய்ய முடியும். இப்ப இவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்பிறாரு. இப்ப ஏன், இப்போ ஒன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப அதாவது கடைசி நேரத்துல பகவானை நினைச்சா பகவானோட லோகத்துக்கு போலான்னு கேரண்டி கொடுக்குறாரு கிருஷ்ணா. இப்ப ராமரோட கண்ணு முன்னாடி ராமரை நினைச்சிட்டு சரபங்கா உயிரை விடுறாரு, ஆனாலும் அவர் வந்து பிரம்மலோகத்துக்கு தான் போறாரு. ஏன், யாராவது சொல்ல முடியுமா? சும்மா அது ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ற மாதிரிதான். யாருக்காவது ஏதாவது தோணுதா எதனால இருக்கும்னு? சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது சரபங்கன் வந்து அவரு ஆசைப்பட்டது பிரம்மலோகத்துக்கு. இப்போ தான் வந்து ஆசையும் படணும், பகவானையே நினைச்சிட்டு பகவான் கிட்ட போகணுங்கிற அந்த பக்தி இருந்தா தான் அவங்க பக்திக்கு உண்டான டெஸ்டினேஷன், அதாவது வைகுந்த லோகமோ கிருஷ்ண லோகமோ அயோத்திய லோகமோ, இந்த மாதிரி எத்தனை லோகம், நரசிம்மர் இருக்கிற ஒரு வைகுந்தத்துக்கு அது ஒரு லோகம் பேரு. வைகுந்தத்திலேயே அன்லிமிட்டடா பல அனந்தமா இருக்கு, நிறைய இருக்கு. வைகுந்தங்கிறது ஒண்ணு கிடையாது, பல இருக்கு. இப்ப எனக்கு வந்து நரசிம்மர் தான் பிடிக்கும் அப்படின்னா நான் நரசிம்மர் கிட்ட போற அளவுக்கு எனக்கு தகுதி எனக்கு பெற்றுட்டேன், பக்தி அந்த அளவுக்கு பண்ணிட்டேன், ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது நான் நரசிம்மர் கிட்ட போகணும் தான் ஆசைப்படுறேன், அவருக்கு போய் சேவை பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். அப்போ வைகுந்தத்துல நான் வைகுந்தத்துக்கு போனா நாராயணத்தை சேவை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. வைகுந்தத்திலேயே நரசிம்மர் இருக்கிற வைகுந்தத்துக்கு போனா அவரை போய் சேவை பண்ணலாம், அதுதான். இப்ப ராமர் இருக்கிற அயோத்திய லோகத்துக்கு வைகுந்த லோகத்துக்கு போனா அவர்கிட்ட சேவை பண்ணலாம். கிருஷ்ணர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம கிருஷ்ண லோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கோலக்க விருந்தாவன், அதுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இப்ப சரபங்கன் முனிவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கிறதுனால அவரு அங்க போயிட்டாரு.
இப்ப எத்தனை தடவை இந்திரா வந்துட்டு வந்துட்டு மீட் பண்ணிட்டு போறார் ராமர். அவர் எப்பாவது வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த பற்றுதல் இருக்கு. இந்த பிரம்மத்துல நான் வந்து பெர்ஃபெக்ஷன் ஆகணும்னு நினைக்கிறவங்க பிரம்மவாதிகள் இருக்காங்க. அவங்க அங்க போகணும்னு விருப்பப்படுவாங்க. பட் பக்தி யோகிகள் மட்டும்தான் நான் நரகத்துக்கு போனாலும் சரி, சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, பூமிக்கு வந்தாலும் சரி, பாதாள லோகத்துக்கு போனாலும் சரி, பகவானோட பக்தர்கள் சங்கம் இருந்தா, as long as எனக்கு அந்த பக்தர்கள் சங்கம் கிடைச்சதுன்னா, பகவானுக்கு சேவை பண்ற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் எங்க வேணாலும் இருப்பேன்னு சொல்ற பழக்கம் தான் பகவான் பக்தர்களுக்கு உண்டு. இப்போ அடுத்தது சுதீக்ஷனா பார்க்க சொல்லி சஜஷன் கொடுக்குறாரு சரபங்கா முனி. அதுக்கப்புறம் சுதீக்ஷணன் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறாங்க. இப்போ அங்க பார்க்க போனோன்னையும் அங்க வந்து எல்லா முனிவர்களும் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் பண்றாங்க பகவான் ராமர் கிட்ட. நேத்திக்கே இந்த கதையை கொஞ்சம் சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் அவரு சரி நான் பண்ணித்தரேன், எல்லாத்தையும் கொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீதா மாதாஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு முனிவர்கிட்ட ஸ்வாட் அந்த வாளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பா. அப்படி இந்திரா வேணும்னே க்ஷத்ரியா வேஷத்துல வந்து எதுக்குன்னா, எங்க இந்த முனிவர் நல்லா பண்ணி என்னோட வேலையை அவர் எடுத்துக்குவாரோ, இந்திர பதவியை அவர் எடுத்துக்குவாரோ அப்படிங்கிற பயத்துல, அவருக்கு தான் இந்த பயம் எப்பவுமே இருக்குமே. பாத்தீங்களா, பகவான் பக்தர்களுக்கு வந்து நரகத்துக்கே போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா இந்திராக்கு வந்து அந்த பதவிங்கிறது என்ன, சர்வ உபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன சேவனம் பக்தி உச்சத்தே. அந்த சர்வ உபாதினாலே இந்த மாதிரி நான் வந்து டாக்டர், நான் வந்து ஆஸ்திரேலியன், நான் இந்தியன் அப்படிங்கிற அந்த டெசிக்னேஷன், அந்த அந்த பொசிஷன் அல்லது நம்மளா ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கிறோம் பாத்தீங்களா? ஆதார் கார்டுல ஒண்ணு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா? அட்ரஸ் ஒண்ணு, அதுல நம்மளோட குவாலிஃபிகேஷன் ஒண்ணு. பத்திரிக்கையில அடிச்சோம்னா பத்திரிக்கையில வந்து அந்த குவாலிஃபிகேஷன் நிறைய போகும். ஏபிசிடி இசட் வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும்னு விரும்புறோம். நானும் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. கிருஷ்ணா கான்சியஸுக்கு முன்னாடி இப்போ கூட அது பகவான் பக்திக்கு உபயோகம் இருந்தா நான் உபயோகப்படுத்துவேன், இல்லைன்னா உபயோகப்படுத்துறது கிடையாது. பட் அந்த மாதிரி நம்ம பழக்கம் வச்சிருக்கோம். இது காலகாலமா வர்றதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பகவான் பக்தர்களுக்கு ஒரே தகுதி என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, பக்தர்களுக்கு அவங்க மரியாதை செலுத்துறாங்களா, பக்தர்கள் இருந்து பக்திய தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அவங்க நாட்டம் காப்பாங்க. ஆனா இந்திரா எல்லாம் என்னோட பதவி போயிருமோன்னு யாரு எங்கெங்க தபஸ்யா பண்றாங்க. அடுத்த இவரோட வேலைக்காக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. இவரு நினைச்சுக்குவாரு எங்க என் வேலை போயிருமோன்னு. அதனாலயே இவரோட டைம் முக்காவாசி அவரோட ஆபீஸ்ல உட்காராம மத்தவங்க கிட்ட பைனாகுலர்ஸ் வச்சுட்டு மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே இவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இந்திராவை பத்தி நம்ம தவறாவும் நினைக்க கூடாது. அவர் அந்த அளவுக்கு பெரிய பொசிஷன் வந்திருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணாவை வந்து அவரு எப்படி சொல்றது, அட்மையர் பண்ணியிருப்பாரு இல்லையா? சும்மா ஒரு இந்திர பதவி வந்துருமா? தேவலோகத்துக்கே இந்திரன் அவரு ராஜா அப்படின்னா அந்த பதவி ஒன்றும் சாதாரண பதவி இல்லை. என்ன அவரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல இப்படி பண்றாருதான், இல்லைன்னு சொல்லல. பெரியவங்களும் தவறு செய்யறாங்க, பாத்துக்கங்க, நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ற சில கேஸ் ஸ்டடிஸ் தான் இது, ஒரு கதைகள் தான் இது. கதைகள்னா நடந்த விஷயங்கள். ஸோ இவரு கிட்ட வாழை கொடுத்தோன்னே அவர் தபஸ்யா பண்றது விட்டு போட்டு எப்படி பரத மகாராஜ் மானை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. தபஸ்யா பண்றது விட்டு போட்டு வனப்பிரஸ்தாவா போயிட்டாரு. ராஜ்யத்தை எல்லாம் பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் இனிமேல் பக்தியில ஈடுபடுறேன், மெடிடேஷன் பண்றேன், தியானத்துல ஈடுபடுறேன் பகவான் மேல அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க ஒரு குட்டி மானை பார்த்துட்டு அது பின்னாடி போயிடுவார். அது பின்னாடினா அதை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, ஐயோ அதை குட்டியாச்சு எங்கேயாவது போய் ஏதாவது புலி ஏதாவது கடிச்சு தின்றுமோ அப்படிங்கிற அந்த மாதிரி. அவரோட வேலை என்ன, வந்த வேலை என்ன, செய்யற வேலை என்ன. அதே மாதிரிதான் இவரும் பாவம் இந்த முனிவரும் வாழை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்திரா நான் அதை பாத்துக்கணும்னு சாமிக்கு பூ பறிக்கிற போறப்போ, யக்யாக்கு விறகு வெட்ட போறப்போ இதெல்லாம் இவரு இந்த வாழை எடுத்துட்டே போயிட்டு இருப்பாரு. அப்புறம் அவர் என்ன ஆகும், எவென்ச்சுவலி பழக்க தோஷத்துல அது வச்சுட்டு இருக்கிறோமே, அதை வச்சு நம்ம பூக்கு வெட்டலாம், அதை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு கடைசியில அவரே ஒரு வயலண்ட் ஆயிடுவாரு. வயலண்ட்னா என்ன சொல்றது, வயலன்ஸ், அஹிம்சைக்கு ஆப்போசிட். அதாவது தேவையில்லாம மிருகங்களை கொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு அவர் பிரம்மலோகத்துக்கு போக வேண்டியவர் நரகலோகத்துக்கு போயிடுவார் கடைசியில. இந்த கதையை சீதாமா ராமருக்கு சொல்லுவார். எதுக்கு அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு அடிக்கடி ப்ராமிஸ் பண்ணிடுறீங்க நான் கொன்னுறேன், எல்லாத்தையும் நான் கொன்னுறேன்னு. ஆனா நல்ல
பாத்துல நம்ம போயிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு வயலண்ட் ஆயிராதீங்க, அதாவது தவறான வழியில போயிடாதீங்கன்னு யாரு சீதைக்கு ராமர் ஐ மீன் ராமருக்கு சீதை அட்வைஸ் பண்றாங்க. ஆனாலும் ராமர் வந்து அதை ஏத்துக்கிறாரு. நீ சொல்றது சரிதான். ஆனா அவங்க எல்லாம் முனிவர்கள் வந்து அந்த தபஸ்யாவோட வந்து 100 காயின்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ஒரு கொலை பண்ணாங்க, ஒரு சாபம் விட்டாங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் போயிடும். ஒரு கொலை பண்ணாங்கன்னா இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் போயிடும். அப்படி போச்சுன்னா மெரிட்ல குறைஞ்சிட்டே வருமா, அப்புறம் எங்க அவங்க பிரம்மலோகத்துக்கு போறது? அதனால அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அது தபஸ்யாவை வந்து அப்படியே பத்திரமா வச்சுக்கணும், அந்த மெரிட் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த பேலன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சத்ரியா கிட்ட இந்த வேலையை கொடுத்துருவாங்க. சத்ரியா தான் கொல்லாமே, அவங்களுக்கு தான் பாவம் கணக்கு இல்லை ஏறாதே, அதனால அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அதை தான் ராமர் சொல்றாரு. அதனால நான் சத்ரியா இருக்கிறதுனால நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், திராயத்தே க்ஷத்ராயத்தே, அதனால ப்ரொடெக்ஷன் பண்றது தான் என்னோட வேலை, அவங்கள பாதுகாக்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சீதா கிட்ட இன்னொரு இதுவும் சொல்றாங்க, ஒன்றும் பயந்துக்காத, நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் எல்லாம் கொல்ல மாட்டேன், யாரு தவறு செய்யறாங்களோ அவங்களதான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில தர்மபிருத்தாங்கிற ஒரு முனிவரை பாக்குறாங்க. அங்க வந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேக்குது, நதிக்கு அடியில இருந்து கேக்குது. அதை பத்தி கேட்கவும் அதுவா ஒரு ரிஷி வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு, தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப வந்து இந்த தேவி தேவர்கள்லாம் யாரு, நம்ம இந்திரா தான். எங்க இவர் பதவி போயிருமோ, இந்திர பதவி போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு 5 அப்சராக்கள், பஞ்ச அப்சரான்னு, பஞ்சன்னா 5 தானே, பஞ்ச அப்சரா, அவங்கள அனுப்பிச்சு இவரை வந்து அந்த வழியில இருந்து மாற வைக்கிறதுக்காக, அது தபஸ்யா பண்ணாம ஒரு வனப்பிரஸ்தானா கல்யாணமானவங்க போறது வனப்பிரஸ்தா, இவங்க ஆல்ரெடி முனிவராகவே இருக்கும்போது அது வனப்பிரஸ்தாங்கிற வார்த்தை தேவையில்லை. பட் அவங்க வந்து அந்த தபஸ்யா பண்றதுல இருந்து தடுத்து அவங்கள கிரகாஸ்தாவா மாத்துறது. அப்போ கிரகஸ்தாவா மாறிட்டாங்கன்னா தபஸ்யா பண்ண முடியாதுல்ல, நம்ம குடும்பத்தை பாக்குறதுக்கே நேரம் சரியா போயிடும், எங்க போய் தபஸ்யா பண்றது? அப்போ அவங்க கண்டிப்பா அவங்கனால இந்திரலோகத்துக்கோ இல்ல இந்திர பதவியோ இல்ல மத்த தேவி தேவர்கள் பதவியோ வர முடியாதுல்ல, அதனால இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அவரும் இந்த அப்சராக்களை பார்த்து மயங்கி அவரும் அவரோட வாழ்க்கை பாதையிலிருந்து மாறி அந்த 5 பேத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு அவரோட கிரெடிட் எல்லாம் தபஸ்யால அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல அழகான ஒரு மாளிகை, தண்ணிக்குள்ளேயே அழகான மாளிகை கட்டிட்டு அந்த 5 பேத்து கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அது அப்சராக்கள் கந்தர்வர்களோட வேலையெல்லாம் என்ன, அழகா ஆடுறது பாடுறது, இதுதான் அவங்களோட திறமையும் கூட. அப்போ அவங்க பாடிட்டே இருப்பாங்களாம் அப்சராக்கள், இந்த முனிவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அந்த சத்தம் தான் வெளியில வருது அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட சொல்றாங்க. ஒரு சின்ன கதை இடையில வருது. ஆனா நம்ம என்ன கத்துக்கணும் இதுல அப்படின்னா, சும்மா நம்ம கதையா கேட்கறது முக்கியம் இல்ல, ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து ஏதாவது கத்துக்கணும் இல்லையா? இல்ல என்னன்னா நம்மளோட கடமையில் இருந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்லயே தான் இருக்கணும், தவறக்கூடாது நம்ம கடமையில இருந்து. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு தான் நம்ம சாது சங்கத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா ஈஸியா வழி மாறி போயிடும். முக்கியமா கலியுகத்துல பாருங்க, இதெல்லாம் எப்போ, திரேத யுகத்துல. சத்தியுகத்துல இருந்து இந்த கொடுமை நடந்துட்டு தானே இருக்கு. நம்ம அந்த தபசியல் பண்றது, முனிவர்களோட வழித்தடம் மாறுறது, இது வந்து ஒண்ணும் நேற்று இல்ல, இது வந்து காலகாலமா வருது. அப்ப கலியுகம் சொல்லவே வேண்டாம். அப்ப நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே சுதீக்ஷனா கிட்ட போய் அகஸ்திய முனிவருக்கோட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வழி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அகஸ்திய முனிவர் போற வழியில, அகஸ்திய முனிவரோட ஆசிரமத்துக்கு போற வழியில அகஸ்தியரை பத்தி நம்ம இப்ப ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு போகணும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்கள பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போறோங்கிறது கூட தெரியாம அவங்கள புடிச்சு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பேசிட்டு, அவங்களுக்கு கூட வர்றவங்களுக்கு யாருன்னே தெரியாதுல்ல, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களாம். அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஓ அப்படியா அப்படின்னு. அப்புறம் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அவங்க வீட்டுல நல்ல விதமா தான் பேசிக்குவாங்க. பட் போற வழியில இந்த ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க சில பேர். ஆனா ராமர் வந்து நம்மளுக்கு தான் நல்ல வழிகாட்டியா இருக்கிறக்காக தானே அவர் மனுஷனா வந்து பிறக்கிறாரு. அப்ப அகஸ்திய முனிவருக்கு பார்க்க போறதுனால அவரோட பெருமைய பேசிட்டே போறாரு. அதுல ஒரு கதை சொல்றாரு ராமர் வந்து சீதைக்கும் லக்ஷ்மணுக்கும். இல்வலா வதாபின்னு சொல்லிட்டு 2 அசுரர்கள் இருந்தாங்க. அவங்க பிராமண வேஷம் போட்டு வருவாங்களாம். அப்போ இருக்கிற முனிவர்கள்ல ஒரு முனிவரை சூஸ் பண்ணி அவரை வந்து விருந்துக்கு கூப்பிடுவாங்களாம். அதுல வந்து ஒரு
அசுரன் என்ன பண்ணுவான், ராட்சசன் என்ன பண்ணுவான், இல்வலா வதாபிய வந்து அவனே வதாபிய வந்து சமையலா செஞ்சு அவன் பார்த்தா பிராமண நெய்வேத்தியம் பண்ண பொருள் மாதிரி, சாப்பாட்டு பொருள் மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த முனிவர்களும் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அப்ப வயித்துக்குள்ள யார் போயிருவா, அந்த வதாபிங்கிற ராட்சசன் போயிருவான். உடனே இல்வலா வெளியில இருந்துட்டு வதாபி வெளியில வா அப்படின்னு சொன்னோன்னையும் அவன் வயித்த கிழிச்சு, அந்த முனிவர்களோட வயித்தை கிழிச்சு வெளியில வருவா. அப்படி அப்ப என்ன ஆகும், முனிவர் செத்து போயிருவாங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் பண்ணி முனிவர்களை சாகடிச்சு அவரை சாப்பிட்றதுதான் இவங்க 2 பேத்தோட வேலை. ஆனா அகஸ்திய முனிவர் அந்த 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 இடத்துக்கு வருவாரு, அந்த ஏரியாவுக்கு வருவாரு. அப்போ அவருக்கு ஞான திருஷ்டினால தெரிஞ்சிரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், வதாபியை சாப்பிட்டு உள்ள போடனே வதாபிய ஜீரணம் பண்ணிடுவார். அப்போ வெளியில இருந்து இல்வலா கூப்பிடுறோன்னே வரவே மாட்டான் அவங்க தம்பி. அப்போ இல்வலா கிட்ட சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி அவனை ஜீரணிச்சிட்டேன் அப்படின்னு அவனையும் கொன்றுவாரு. அப்போ அந்த இடத்துல அதுல இருந்து ராட்சசர்கள் போறக்கே பயந்துக்குவாங்களாம், ஏன்னா அகஸ்தியரோட சக்தியினால அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அகஸ்திய முனிவர் வந்து ராமர் மீட் பண்றாரு. எப்பவும் போல ஒரு முனிவர் வீட்டுக்கு, ஆசிரமத்துக்கு ராமர், சீதை, லக்ஷ்மணன் வந்தாலே என்ன வழக்கமா நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ராமருக்கு உண்டான மரியாதையை செலுத்தி, சீதையை புகழ்ந்து பேசி, சீதையோட ராம பக்தி, லக்ஷ்மணனோட ராம பக்தி, சீதையோட அந்த பத்னித்துவம், இது எல்லாத்தையும் பெருமையா பேசுறது வழக்கமா பார்த்துட்டு வரோம், நம்ம கேட்டுட்டு வரோம் சாதுக்கள் சொல்றத. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒண்ணு எக்ஸ்ட்ராவா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தெய்வீக வெப்பன்ஸ்னா அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டைம்ல ராமருக்கு அகஸ்திய முனி கொடுக்குறாரு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து விஸ்வகர்மானால செய்யப்பட்ட, விஸ்வகர்மா யாரோட இன்ஜினியர், எங்க இன்ஜினியரா இருக்காருன்னா தேவலோகத்துல, அதாவது தேவலோகம்ன்ட்டு இல்லை, மேலோகத்துக்கு எல்லாத்துக்குமே அவரு தான் இன்ஜினியர். அவரு வந்து நம்ம இந்திரபிரஸ்தால மாலையை கட்டும்போது அவர் வந்துருவாரு, கிருஷ்ணர் கூப்பிட்டா. இந்த மாதிரி பெரிய அளவு அது பண்ணா, எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சூப்பரா பண்ணுவாரு. அவரு தான் வந்து விஷ்ணுவோட வில்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, டிசைன் பண்ணி அவரு தான் வடிவமைக்கிறாரு. அந்த வில்லையும், அந்த தெய்வீக வில்லையும் நம்ம ராமருக்கு அவர் கொடுக்குறாரு அகஸ்திய முனி. அது மட்டும் இல்லாம இந்திரனோட 2 அம்பு, பிரம்மாவோட ஒரு அம்பு, அது 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 வந்து கீழேயே விழுகாதான் அந்த மாதிரி. அதே மாதிரி அது அம்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த குப்பி மாதிரி இருக்கும் இல்லைங்க, அது வந்து 2, அது இந்திரா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அகஸ்தியர் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ ஏன் நான் இந்த டேபிள் போட்டிருக்கேன்னா, அர்ஜுனாக்கும் குருக்ஷேத்திர வார் போறதுக்கு முன்னாடி சில தெய்வீகமான அஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சது. இன்னொரு விஷயம், அஸ்திரங்கள்லாம் பதுக்கி வச்சாரு அர்ஜுனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கலெக்ட் பண்ணி அஸ்திரங்களை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சாரு. அவரு அந்த இதுல இருப்பாங்க தெரியுங்களா, வனத்துல மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க, 13 வருஷம் எக்ஸைல் ஆயிருப்பாங்கல்ல. அப்ப அர்ஜுனன் ஒவ்வொரு இடத்துக்கு, அர்ஜுனன் பாண்டவாஸ் எல்லாம் போகும்போது அந்த டைம்ல வந்து அஸ்திரங்களை எல்லாம் ஒரு இடத்துல பதுக்கி வச்ச இடம், அந்த அஸ்திரத்தை பதுக்கி வச்ச ஒரு ஆலயம் தான் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இல்லை, அது உண்மையா பொய்யா, ஏன்னா அது உலகம் பூரா சுத்திட்டு தானே இருந்தாங்க அவங்க. அதுல ஆஸ்திரேலியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரஷ்யன் உமனைத்தான் கட்டிக்கிட்டதாகவும் சொல்றாங்க ஒரு அரசர். அவர் யாரு அப்படின்னா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, தசரத மகாராஜா இல்ல கைகை கூட, சீதா நேபாள்காரங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு, இப்ப உலகத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்துதான் அந்த குயின்ஸை கூட்டிட்டு வந்தாங்க, ராணிகளை. அதனால இது வந்து ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை, ஆஸ்திரேலியாங்கிறது அதனாலதான் அந்த பேரு வந்ததுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நம்ம அந்த அளவுக்கு போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது இருந்தா இருந்துட்டு போகுது, இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வாங்குவார் இல்லையா, அவர் காண்டீவா வந்து வருணர்கிட்ட வாங்குறதாவும், அப்புறம் பசுபதி அஸ்திரத்தை வந்து சிவா கிட்டையும், அதுக்கப்புறம் நாராயண அஸ்திர விஷ்ணு கிட்டையும், அப்புறம் பிரம்மாஸ்திரத்தையும், இதெல்லாம் அவர் வாங்கினதாகவும் சொல்லப்படுது இல்லையா. அப்ப என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, நம்ம ஒரு தர்ம வழியில நடக்கிறோம், தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு போர்ல கலந்துக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு சவால்ல போறோம் அப்படின்னா, இப்ப கலியுகத்துல நம்மளோட மைண்டு தான் மாயா, அது கூட தான் நம்ம டெய்லிக்கும் போட்டி போட வேண்டியதா இருக்கு. போட்டின்னா அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். நம்மளுக்கு உள்ள மைண்டு வந்து அடப்போ, இன்னைக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லலாம், கிளாஸ் கொடுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லலாம்,
ஆனா அந்த மைண்டு கூட நம்ம இன்டெலிஜென்ஸ் போராடுது பாருங்க. இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்லும் மைண்ட் கிட்ட. இல்ல நம்ம இது பண்றதுனால நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும், நம்மளுக்கு இத்தனை பாவம் போகும், இவ்வளோ சுக்ருதி பக்தி முகா சுக்ருதி சேரும், இதெல்லாம் சொல்லி கொடுக்க இன்டெலிஜென்ஸ் சொல்ல சொல்ல. இன்டெலிஜென்ஸ்க்கு எப்படி தெரியும்? நாலேஜ், ஞானம். ஞானம் எப்படி வரும்? இந்த மாதிரி கேட்க கேட்க வரும். அது ஒரு சைக்கிள் மாதிரி இல்லையா? அப்ப மைண்ட் அடிக்கடி நம்ம கிட்ட தப்பான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லும். அதனால நம்ம அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ஞானத்தை சேர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பக்தி இருந்தா போதும், ஞான வைராகியம் கூடவே வந்துடும். இப்ப அதனாலதான் ராமர் ராவணனை இது பண்றதுக்கு முன்னாடியும் கொல்றதுக்கு முன்னாடியும், பாண்டவர்கள் வந்து கௌரவ கொன்றதுக்கு முன்னாடியும் அவங்க 2 பேத்துக்குமே நம்ம பாக்குறோம் தெய்வீகமான அஸ்திரங்கள் கிடைச்சதா பாக்குறோம். அதுக்கப்புறம் அகஸ்திய முனி சொல்றாரு, சரி அடுத்தது வந்து எங்க போலான்னு இவர் as usual ராமர் கேக்குறாரு. அதுக்கப்புறம் அகஸ்திய முனி வந்து பஞ்சவதிக்கு போங்க, அங்க நல்லா இருக்கும், ரொம்ப அழகான பிளேஸ், கோதாவரி ஆத்துக்கு பக்கத்துல இருக்கு, அங்க உங்களுக்கு தேவையான பழங்கள் பூக்கள் எல்லாம் கிடைக்கும், பாக்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்னு. சரி இங்க இருந்து ஒரு 16 மைல் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் சரின்னு கிளம்பிடுறாங்க. அப்ப போற வழியில தான் ஜட்டாயு பாக்குறாங்க. ஜட்டாயு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி நான் ராமா, நான் வந்து உங்க அப்பா தசரதனோட நண்பன், 60,000 வருஷம் ஆகுது எனக்கும், எனக்கு அவ்வளவு வயசு ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி, நான் வந்து சீதா மாதாவை நான் பாத்துக்கிறேன், நீயும் லக்ஷ்மணாவும் வெளியில போகும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் எல்லாரும் வணங்குறாங்க. ஏன்னா ஒரு ஃபாதர் ஃபிகர் தானே ஜட்டாயு வந்து, தசரத மகாராஜோட ஃப்ரெண்டுன்னா இவரும் ஒரு அப்பா ஸ்தானத்துல தானே இருக்காரு ஜட்டாயுன்னு சொல்லிட்டு ராமா ஆசீர்வாதம் கேட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பஞ்சவதியில போயிட்டு அங்க ஒரு நல்ல பிளேஸ் கண்டுபிடிச்சு அங்க ஒரு காட்டேஜ் கட்டிக்கிறாங்க. கட்டி அங்க செட்டில் ஆயிடுறாங்க. அது அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் வந்து குளிக்க போகும்போது ராம லக்ஷ்மணா வந்து சீதாவை சீதாங்கிற சூர்பனகாவை பார்க்க நேரிடுது. அப்போ நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா? இதையெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தா நம்ம இது முடிக்க முடியாது இன்னைக்கு அரண்ய காண்டம். அதனால சுருக்கமா தான் நான் சொல்றேன். இது என்ன, சூர்பனகா வந்து ராமரோட அழகுல மயங்கி ராமர்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, நான் தான் ராவணனோட தங்கச்சின்னு எல்லாம் சொல்றாங்க. ராமனும் இப்போ லக்ஷ்மணனும் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க சூர்பனகா கிட்ட. ஐயோ நீ எவ்வளோ அழகா இருக்க, இவனோட உடம்பு உடல் வாகு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி லக்ஷ்மணனுக்கு, நான் வந்து பெண்டாட்டி கூட இருக்கேன், ஆனா லக்ஷ்மணன் பாரு பெண்டாட்டி இல்லாம தான் இங்க இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் அவளும் ஒரு இது இல்லாம சரி இதுக்கு போய்க்கிறேன், லக்ஷ்மணா கிட்ட போய்க்கிறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணா கிட்ட போவோம் அப்படி. அப்போ லக்ஷ்மணா வந்து இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு நான் வந்து ராமனுக்கும் சீதைக்கும் எப்ப பார்த்தாலும் வேலை செய்யறதா என்னோட வேலை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீயும் அவங்களுக்கு வேலை செய்யணும், நீ ராமனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ மாத்தி மாத்தி பந்தடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவளுக்கு அதுவே தெரியாம இருக்கும். அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும், சீதைய சென்டரா வச்சுட்டு தான் பேசிட்டே இருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிடும் சீதை மேல. சீதைனாலதான் என்னை இப்படி பேசுறாங்க, அப்ப நான் அவளை கொன்னுட்டோம்னா ராமன் என்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு அதை சொல்லிட்டே போற. அப்ப ராமன் அப்பதான் லக்ஷ்மணனை கண்டிக்கிறான், பாரு நம்ம விளையாட்டுத்தனமா பண்றதுனால சீதைக்கு பாதிப்பு வருது, வேண்டாம் இதோட நம்ம விளையாட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இவளை நீ முதல்ல பாத்துக்கோ அப்படின்னோனையும் லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாரு, மூக்க காதையும் வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் அவ அழுதுட்டே போவா. ஜனஸ்தானத்துலதான் அவங்க இருப்பாங்க, காரா தூஷணாங்கிற அண்ணன்களோட. அப்போ அவங்களோட ராட்சச படையும் இருக்கும். ராவணா இங்க இல்ல, ராவணா லங்கால தான் இருக்கும். இப்ப இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப தூஷணா சொல்லி நான் போறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஃபர்ஸ்ட் 14 ராட்சசா கூட போவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ராமர் எல்லாத்தையும் கொன்றுவாரு. அப்புறம் காரை என்ன பண்ணுவோம் அப்படி 14,000 ராட்சசா கூட போவாங்க. ராமா வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒருத்தரை மட்டும் விட்டு வச்சிருவாரு. நம்ம சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, ராமா எப்பவுமே ஒரு ஆளை விட்டு வச்சுட்டே இருப்பாருன்னு சொல்லி. ஏன்னா கதையை நீட்டணும் இல்ல, கதை அப்பதானே வரும், அப்பதானே ராவணன் கிட்ட கதை போகும். அதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. லீலைகள்ல பகவானோட காரியம் எது பண்ணாலும் அதுக்கு காரணம் இருக்கு. சர்வ காரணம். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தம் சர்வ காரணம். பகவான் ஈஸ்வரன் கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணமா, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் காரணமா. ஸோ இந்த ஒரு ராட்சசனை விட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, அதுதான் அகம்பனா. அவன் என்ன பண்றான், ராட்சசா ராவணா கிட்ட ஓடி போறான்.
இதுக்கு ஜனஸ்தானத்திலிருந்து லங்காக்கு ஓடி போய் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், ராமரை பார்த்தா ஒரு சாதாரண ஆளா தெரியல, பேசாம சீதாவை நீ வந்து கடத்திடு அப்படின்னு. சீதாவை பத்தி அழகெல்லாம் பெருமையா சொல்லவும், சரி நான் ராவணா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு, ராவணாவோட வேலையே என்ன, அழகான மனைவி, அடுத்தவங்களோட மனைவியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சுக்கிறது தான் வேலை. அதனால இது ஒண்ணும் பெரிய அதிசயமான விஷயமா இல்லை. ஸோ 10ஓட 11 நினைச்சதா போறாங்க. ராவணன் போய் மரீச்சா கிட்ட போய் உதவி கேட்கணும்னு, மரீச்சா ஏற்கனவே அடி வாங்கினவர் ராமா கிட்ட. அதனால மரீச்சா வந்து நடந்ததெல்லாம் சொல்லி, பழைய கதையெல்லாம் சொல்லி, நீ யாருக்கிட்ட தீயில விளையாண்டுருக்க, ஒரு உனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்களோ அவன் உன்னோட நண்பன் போர்வையில் இருக்கிற எதிரி, தயவு செய்து இந்த ஐடியாவை விட்டுரு, ரொம்ப கேவலமான ஐடியாவா இருக்கு, இதை விட்டு, ஏன்னா இதனால லங்காவே அழியப்படும், நீயும் அழிஞ்சிருவ, பெசாம விட்டுருனே. ராவணாவும் சரி அப்படின்னு போயிடுவான். அதை ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டான், ஏன்னா சீதாவோட அழகை இன்னும் அவன் பார்க்கல, அதனால அவன் போயிடுவான். போனதுக்கு அப்புறம் நம்ம சூர்பனகா இருக்கா, அவ லங்காக்கு போவா. போய் ராவணா கிட்ட நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லுவேன், எக்ஸாஜரேட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் அதிகப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி சொல்றது. இந்த வஞ்ச புகழ்ச்சியணி, அந்த மிகைப்படுத்துறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சீதாவோட அழகை மிகைப்படுத்தவே முடியாது. சீதாவோட அழகை மிகைப்படுத்தல, ஆனா அவளுக்கு நேர்ந்ததை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றா. அதுக்கப்புறம் ராவணன் கிட்ட, ஐ மீன் ராவணனை பத்தி, லக்ஷ்மணனை பத்தி, சீதை பத்தி எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி சீதையோட அழகை ரொம்பவே வர்ணிக்கிறா. அது உண்மைதான், எவ்வளவு வர்ணிச்சாலும் அது தகும், ஏன்னா மகாலட்சுமி இல்லையா சீதை. அப்போ ராவணன் வந்து ரொம்ப மயங்கிடுறான் அந்த காமத்துல. சரி இப்ப திருப்பி நான் மரீச்சா கிட்ட போறேன்னு மரீச்சா கிட்ட போய், எனக்கு தெரியாது, நீ வந்து இதுதான் என்னோட பிளான், நீ வந்து தங்கமானா வர்ற, சீதாவை கவர் பண்ற, நான் சீதாவை கிட்னாப் பண்றேன், கடத்துறேன் அப்படின்னு சொல்லி பிளாட் போட்டு மேப் கொடுத்துட்டு போயிடுவோம். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒன்னா நீ பண்ணு, இல்லைன்னா என் கையால சாவ. அப்படி ஹரே கிருஷ்ணா, மியூட்ல போட்டுக்குங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மியூட்ல போட்டுக்குங்க. ஸோ மரீச்சா வந்து சொல்லி பாப்பா, எவ்வளவோ சொல்லி பார்ப்பான் ராவணன் கிட்ட, ஆனா ராவணன் கேட்குற மாதிரி இல்லை. நீ ராவணன் சொல்லுவான் மரீச்சா கிட்ட, நீ செய்யல அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. அப்போ இவன் மரீச்சா யோசனை பண்ணுவான், சரி நான் செஞ்சா ராமர் கையால சாவேன், செய்யலைன்னா ராவணன் கையால சாவேன், ராவணன் கையால சாகறதுக்கு பகவான் ராமன் கையால செத்தா கூட ஏதோ எனக்கு புண்ணியம்னாது கிடைக்கும்னு சொல்லி நான் வேலையை செய்யறேன், நீ சொன்ன வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவேன். அப்படி ஹரே கிருஷ்ணா, மியூட்ல போட்டுக்குங்க மாதாஜி, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் சத்தம் வந்துட்டே இருக்கு. நன்றி. இப்போ மரீச்சாக்கு வேற வழி இல்லை, ராவணன் சொன்ன பிளானையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துல போறான். அவன் தங்கமானா வரான், அது ஒரு மாயை மானா வரான், ரொம்ப அழகா உருவத்தை வச்சுக்கிட்டு வந்தோடனையும். அப்ப அந்த சமயத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது ராமர் கிட்ட சீதை பாக்குற டக்குன்னு அந்த மானை பார்த்த உடனேயும், இது ரொம்ப அழகா இருக்கு, நம்ம அயோத்தியா போகும்போது இது நம்ம எடுத்துட்டு போயிட்டா ரொம்ப அழகா இருக்கும், பாருங்க எவ்வளவு அழகான மான். ராமர் வந்து ஆமா இந்த மான் வந்து அதோட தோலை கூட நம்ம கார்பெட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு அவருக்கு என்ன யூஸ் ஆகுமோ அவர் அதை பத்தி பேசுறாரு. ஸ்ரீராமாக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்கள பத்தி பேசுறாங்க. ஆனா லக்ஷ்மணன் வந்து அதை பார்த்தா மரீச்சா இதுல வந்த மாதிரி இருக்கு, மாயை உருவத்துல வந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க அப்படின்னு லக்ஷ்மணன் எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப சீதை ஒரே அடம், எனக்கு அந்த மான் வேணும், அது ரொம்ப அழகா இருக்கு வேணும்னு. ராமர் வந்து நீ இப்படி ஆசைப்பட்டுட்டியே, நீ ஆசைப்பட்டது நான் செய்யாம விட முடியுமா, நான் போய் அந்த மானை பிடிச்சிட்டு வரேன்னு. அப்போ சொல்லிட்டு தான் போறாரு, அது மரீச்சாவா இருந்தா நான் கொன்றுவேன், அது கொன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ராட்சஸை நான் கொன்ன மாதிரி அக்கௌண்ட்ல வந்துடும். அப்படி இல்லை அந்த மானை, அது ஆக்சுவலாவே மானா இருந்தா மானை புடிச்சிட்டு வந்து சீதாக்கு கொடுத்துட்டு இருந்தா சீதா சந்தோஷப்படுவாரு. எதுனாலும் அது ஒரு வின் தான், எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வெற்றிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவார். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா கதையில, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்ததுன்னு நான் புதுசா சொல்லல,
அந்த மாயை உருவத்துல இருக்கிற மாயைமான் உருவத்துல இருக்கிற மாரிச்சா வந்து ராமர்கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு போவாங்க. இங்க உருவம் வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் பக்கத்துல போனா மறையும், இப்படியே நடந்துட்டு இருக்கும் இல்லையா ரொம்ப நேரம். அப்ப ராமனுக்கும் டயர்ட் ஆயிரும், இது என்னடா வம்பா போச்சு, இந்த மானை பிடிக்க முடியாம இருக்கு, சரி கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போதுதான் ஓகே இனிமேல் நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சு மாரிச்சா வந்து ராமனோட குரல்ல சீதா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுவோம். இது பேசாம செத்து போயிருக்கலாமா? இப்படி ஒரு சத்தத்தை போட்டோன்னே சீதாமாக்கு இது வந்து ராமன் தான் அப்படின்னு. அப்பதான் ராமனுக்கு தெரியும், அட கரெக்டா என்னோட வயசுலயே நல்லா மிமிக்ரி பண்ணிட்டானே, இப்போ சீதாமா என்ன நினைப்பா அப்படின்னு. லக்ஷ்மணன் கூட விவரமா ஒன்றும் நினைக்க மாட்டான், ஆனா அந்த சீதாமா நான் தான் எல்லாம் நினைச்சு பயப்படுவா அப்படின்னு. அதே மாதிரி சீதாமா பயப்பட்டு லக்ஷ்மணா கிட்ட போக சொல்லி சத்தம் போடுவாங்க. லக்ஷ்மணா சத்தம் போடுவாங்க. அது நம்ம ராமாக்கு முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? யாரை வேணாலும் அவங்க ஈஸியா வெற்றி கொள்வாரு, நீங்க இதுக்கெல்லாம் பயந்துக்கவே வேண்டாம்னதுக்கு இல்ல அப்படின்னு சீதாமா வந்து தவறா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் லக்ஷ்மணா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு வந்து ராமா சாகடிச்சு என்னை அனுபவிக்கணுங்கிற ஆசை, அதனாலதான் இப்படி எல்லாம் நீ பண்றன்னு இந்த மாதிரி எல்லாம் அவச்சாரம் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மணா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல சொல்லப்படுது கோட்டை தாண்டக்கூடாதுன்னு எல்லாம், இன்னொரு இடத்துல அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படல. பட் எதா இருந்தாலும் சீதாமா வீட்டுல இருக்காங்க, தனியா இருக்காங்க. அப்புறம் ராவணா இப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அவன் ரெடியா இருக்கான். லக்ஷ்மணா கிளம்பணுன்னே ஒரு சாதுவான உருவத்துல வர்ற மாதிரி லக்ஷ்மணா கிளம்பி போயிடுறாரு. ராமா வந்து வேகமா ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட காட்டேஜுக்கு. லக்ஷ்மணா ராமரோட வாய்ஸ் வந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ சீதாமா தனியா இருக்காங்க, ராவணன் வர்றான். இப்போ மாயா சீதாவை தான் கடத்துறான். சீதாமாவை கடத்த முடியாது, ஏன்னா மகாலட்சுமி இல்லையா, ராமன் தான் அவங்களை கைப்பிடிக்க முடியும், தொட முடியும், மற்றவங்கனால அது முடியாது. மற்ற ஒரு ஆணால, அது ஒரு ராட்சசன் ராவணால முடியவே முடியாது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா மாயை சீதாவை தான் அவன் கடத்திட்டு போனதா சொல்லப்படுது. ஸோ எப்படி கடத்தினா அது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கதை. ஜட்டாயு வந்து எப்படி அவரோட அவ்வளோ வயசானவரா இருந்தாலுமே ஜட்டாயு வந்து அவ்வளோ நல்லா ராவணன் கிட்ட போர் புரியறாரு, அதாவது சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அது முடியாம அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஜட்டாயு வந்து உயிரை இழக்கிறாரு இப்போ. அப்போ ராமனும் லக்ஷ்மணும் மீட் பண்ணிக்கிறாங்க. ராமன் சத்தம் போடுறாரு லக்ஷ்மணன் கிட்ட, இப்படி சீதாவை தனியா விட்டுட்டு வரலாமா, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டு, சரி 2 பேரும் நம்ம போலாம் அங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போற இடத்துலதான் சீதை அங்க இல்ல, ஜட்டாயு பாக்குறாங்க. ராமர் கிட்ட நடந்ததை ஜட்டாயு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம தேடி போலான்னு அப்படியே ஜட்டாயுக்கு வந்து அந்த ஸ்ரத்தா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தொடர்ந்து போறாங்க, அந்த இதுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இப்போ சீதா வந்து தேடுற போற இடத்துல கபந்தா அப்படிங்கிற ஒரு அசுரனை பாக்குற நேரிடுது. அவன் வந்து அவனை பத்தி எல்லா வர்ணனை சொல்றாங்க ஆச்சாரியர்கள், இப்படி இருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி. நம்மளுக்கு அசுரன் எப்படி இருந்தா நமக்கு என்ன, ராமரோட வர்ணனையும் சீதையோட வர்ணனையும் கேட்டுதான் நம்மளால புண்ணியத்தை தேடிக்க முடியும். இப்போ கபந்தா யாரு அப்படின்னா, அவன் வந்து ஒரு விஸ்வாசுவா இருந்தான். அவனும் ஒரு தெய்வீக லோகத்துலதான் இருந்தான், தேவலோகத்துலதான் இருந்தான். இந்திராவோட சாபத்து மூலியமா அவன் வந்து அசுரனா வந்து பிறந்துட்டான். அவனுக்கு வந்து பெரிய கை, 2 பெரிய கை இருக்கு. இப்போ இவன் வந்து கபந்தா வந்து ஆக்சுவலா ஹெல்ப் பண்ண போறான். இப்ப அடுத்தது இப்ப கபந்தாவை இப்போ 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் பாவ விமோசனத்துல இருந்து வெளியில வந்து அந்த மறுபடியும் அந்த அந்த தேவலோக உருவத்துக்கு வந்துட்டான். அப்போ சாகருக்கு முன்னாடி ராமா கிட்ட சொல்றாப்படி, இப்போ நீங்க இவரை தேடி போறீங்க, ஐ மீன் சீதாமா தேடி போறீங்க, அதுக்கு உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னா சூரியபுத்திரன் சுக்ரீவன் இருக்கான் இல்லையா, வானர்களோட அரசன், அவனால கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய முடியும் சீதாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் சுத்து வட்டாரத்துல எல்லாத்துக்கும் தெரியும். முக்கியமா அவனுக்கு வானர கூட்டம் பயங்கரமா இருக்கு, கோடிக்கணக்குல இருக்கு. அவங்கள வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், யாரு சீதாமாவை தூக்கிட்டு போயிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கபந்தா வந்து கிளம்பி சொர்க்கலோகத்துக்கு போயிடுற அப்படி.
ராமரும் லக்ஷ்மணனும் தொடர்ந்து போறாங்க. போற வழியில தான் சபரி அப்படிங்கிற ஒரு மூத்த வயோதிக பக்தி பக்தரை பாக்குறாங்க, ஒரு பெண் பக்தரை. அப்போ இவங்க யாரு அப்படின்னா அந்த பழங்குடியினர் மாதிரி. அந்த இது பாத்தீங்கன்னா ராமனோட பக்தர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாக்குறோம். நம்ம ஹண்டர், வேட குலம், அதுக்கப்புறம் வானரங்கள் கூட்டத்துல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழங்குடியினர், இந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா, பகவான் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாம பக்தர்களுக்கு வந்து அவரோட தர்சனத்தை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, மோட்சத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து நம்மளுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. இந்த பிராமணா, ஐ மீன் ஆமா, பிராமணா வைஷ்யா, பிராமண சத்திரியா வைஷ்யா சூத்ரா அப்படிங்கிற பொசிஷன் எல்லாம் எதுக்குன்னா, நம்மளோட என்ன வேலை நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அது செய்யறதுக்கு. ஆனா எது செஞ்சாலும் பகவானை தான் நம்ம நடுநிலைப்படுத்தி செய்யணும். அப்பதான் வந்து நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளோட சந்தோஷத்தை நடுநிலைப்படுத்தி வச்சோம்னு வைங்களேன், நம்மளுக்கு பேராசை இருந்துட்டே இருக்கும், பொறாமை இருந்துட்டே இருக்கும், நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தியே கிடைக்காது. ஆனா பகவானை நடுநிலை நிறுத்தி அவருக்காக செய்யறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது நமக்கு திருப்தி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் இல்லையா. இப்போ மதங்க ஆசிரமத்துலதான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி மதங்க ரிஷி வந்து சபரி மாதா கிட்ட சொல்லிட்டு போயிருப்ப, அப்படி நீ இங்கேயே காத்துட்டு ராமர் இங்க வந்து உனக்கு மோட்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அதனால ராமரை நினைச்சுக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இந்த மாதாஜி இங்கேயே இருப்பாங்க. அப்போ ராமர் அயோத்தியால இருந்து கிளம்பி வந்து இப்ப இங்க வர்றாங்க, கடைசியில இங்க வர்றாங்க இல்லையா இந்த இடத்துல. இப்ப வரைக்கும் இந்த அம்மா இவங்களுக்காக ராமருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு அந்த கதையும் தெரியும். இங்க வந்த உடனேயும் அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டு ராமருக்கு பிடிச்ச பழங்களை ஆஃபர் பண்ணி நிறைய, அது சில இடங்கள்ல சொல்லப்படுது, அவங்க வந்து பெரிஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி அந்த பழங்களை வந்து ருசி பார்த்துட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லாத பழத்தை நம்ம பகவான் ராமருக்கு கொடுத்துடக்கூடாது இல்லையா, நல்லா ரொம்ப டேஸ்டியான பழங்கள் தான், ருசியான பழங்கள் தான் கொடுக்கணும்னு அது சாப்பிட்டு பார்த்து கொடுப்பாங்களாம். அவங்களோட பக்தி ரொம்ப உத்தம பக்திங்கிறதுனால அது பண்றாங்க, பகவான் ஏத்துக்கிறாரு. நம்ம எச்சி பண்ணி கொடுத்தோம்னா அடிப்பாரு. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இன்னும் அதாவது அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள் பண்றத ஒரு லீலையாவும் நம்மளுக்கு பாடமாவும் கேட்டு எந்த அளவுக்கு நம்ம பக்தியில இன்னும் முன்னேறணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு பண்ணணும். அதுக்கப்புறம் ராமர் வந்து அந்த அம்மா கொடுக்குற பழங்களை எல்லாம் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி மோட்சம் கொடுத்து அவங்களும் வைகுந்தம் போயிடுறாங்க. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பெரிய கதை தான் நம்ம ஷார்ட்டா பார்த்திருக்கிறோம். இதை வந்து நம்ம ராமர், சீதை, லக்ஷ்மணன் வந்து அயோத்தியா விட்டு கிளம்பி இப்ப தண்டகாரண்யா வந்தது தான் அரண்ய காண்டம். தண்டகாரண்யால வந்து ஃபர்ஸ்ட் விராதா அப்படிங்கிற ஒரு அசுரனை கொன்னுட்டு, அதுக்கப்புறம் சரபங்க முனி பாக்குறாரு, சுதீக்ஷண முனி பாக்குறாரு, தர்மபிரதா அப்படி பார்த்துட்டு அப்புறம் அகஸ்திய முனி கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜட்டாயு பார்த்து அவங்க எப்படி அவரோட பக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சவதிக்கு வராங்க. அப்புறம் அங்கதான் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கும்போதுதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூர்பனகா வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சூர்பனகாவோட அண்ணன்மார்கிட்ட சொல்லி காரா தூஷலாவோட கூட்டத்தையும் எப்படி ராமா அழகா எல்லாத்தையும் வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ராவணா கிட்ட எப்படி சூர்பனகா போய் புகார் பண்ணா, அதுக்கப்புறம் ராவணாவோட திட்டம் என்ன, சீதாவை எப்படி ராவணா வந்து கடத்திட்டு போனாங்க அப்படிங்கறது சுருக்கமா தான் பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கலதான். அதுக்கப்புறம் சீதா, இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சீதா மாதாஜி வந்து மாயை சீதாவை தான் கடத்திட்டு போனா ராவணன், உண்மையான சீதாவா கிடையாது. உண்மையான சீதாவை அக்னி பகவான் வச்சுக்கிட்டாரு, அவரோட பாதுகாப்புல வச்சிருந்தாரு அப்படிங்கறது நம்ம ஆச்சாரியர் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ராவணன் யாரு கடத்திட்டு போனாங்கன்னு இன்னும் ராமர் லக்ஷ்மணனுக்கு தெரியாது. ஆனா தேடி போற வழியில தான் கபந்தன் அசுரனை பார்த்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பாவ மோட்சம் கொடுத்து அவன் சுக்ரீவனை பார்க்க சொல்றாரு. அதை சுக்ரீவனை பார்க்கறதுக்கு பம்பை நதிக்கு போற ரிஷிமுக மலைக்கு போகணும். அதுக்கு போற வழியில தான் சபரி பார்த்து சந்திச்சு அவருக்கு சபரிக்கு முக்தி கொடுக்குறாரு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அரண்ய காண்டத்துக்கு அப்புறம் நம்ம கிஷ்கிந்தா காண்டத்துக்கு பார்க்க போறோம். எப்படி சுக்ரீவன் கூட நட்பு மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வஞ்சா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்து பேதச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஏதாவது கேள்விகள் இருக்கா?